சிறுவாபுரி முருகனை வழிபட வரும்போது தவிர்க்க வேண்டியவை: வீடு, மனை, சொந்த வீடு, கனவு போன்ற வேண்டும் வரத்தை தரும் சிறுவாபுரி முருகனை வழிபட வரும்போது முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் உள்ளன. கேட்கும் வரத்தை உடனடியாக பக்தர்களுக்கு வழங்கும் வல்லமை படைத்த முருகனை மற்ற சாமியைப் போல் இல்லாமல் மிகுந்த பக்தியுடன் வணங்கினால் மட்டுமே நினைத்தது நடைபெறும். அது என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். சிறுவாபுரி முருகனை தொடர்ந்து 6 வாரம் சென்று வணங்கினால் மட்டுமே நீங்கள் கேட்கும் வரத்தை அவர் வழங்குவார். செவ்வாய்க்கிழமை என்றால் அடுத்த செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என்றால் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என சரியாக 6 வாரம் கடைபிடிக்க வேண்டும். இந்த நடைமுறை புதன், வியாழன் என அனைத்து நாட்களுக்கும் பொருந்தும். சிறுவாபுரி முருகனை வணங்க வீட்டிலிருந்து புறப்படும் போது விளக்கேற்றி முருகனை நினைத்து வேண்டும் வரத்தை தருமாறு பணிவுடன் கேட்டு வருவது கட்டாயம். வரும் வழியில் முருகனை நினைத்து கொண்டு வருவது, மற்ற விவகாரங்களில் கவனம் செலுத்தாமல் முருகனை காணும் நோக்கத்துடன் மட்டுமே வர வேண்டும். கூட்ட நெருக்கடியில் முண்டியடித்துக் கொண்டு மற்ற பக்தர்களுடன் சண்டை போட்டுக்கொண்டு முருகனை வணங்கினால் பலனில்லை. முடிந்தவரை கோவிலுக்கு வரும்போது அமைதியான பரந்த மனப்பான்மையுடன் முருகனை வந்து வணங்கினால் மட்டுமே கேட்கும் வரத்தை முழுமனதுடன் சிறுவாபுரி முருகன் வழங்குவார். கோவிலில் வழிபட்டு இல்லாத ஏழைகளுக்கு உதவும் மனப்பான்மை முருகனுக்கு மிகவும் பிடிக்கும் என்பதால் தங்களால் இயன்ற உதவியை பக்தர்கள் செய்ய வேண்டும். முடிந்தவரை கோவிலுக்கு வரும் முன் பக்தர்கள் அசைவ உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும். சிறுவாபுரி முருகன் எல்லையில் நுழைந்தவுடன் முருகனை மட்டுமே நினைத்து மனமுருகி வேண்டிக் கொள்ள வேண்டும். கோவிலில் வெளியே செல்லும் வரை முருகனின் நினைப்பு மட்டுமே இருக்க வேண்டும். யாரையும் கடுமையான சொல்ல வேண்டாம், கோபம் வேண்டாம், அவசரம் வேண்டாம். அப்பன் முருகன் பெருமானின் அருள் மட்டுமே வேண்டும் என்ற எண்ணத்தில் சிறுவாபுரி முருகனை வணங்க வேண்டும். கோவில் கருவறையில் முருகனை காணும்போது அவரின் பாதம் முதல் கிரீடம் வரை தங்களால் கண்களால் முருகனை வணங்கி மீண்டும் உன்னை வந்து வணங்க எனக்கு அருள் தருமாறு வணங்கி வந்தால் நினைத்த காரியத்தை சிறுவாபுரி முருகன் வழங்குவார் என்பது நிதர்சன உண்மை.